தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் பகலவன் ஐயா. இன்னைக்கான குறளை நம்ம பார்ப்போமா? ஓ, பார்க்கலாமே. சரி, பாடத்துக்குள்ள போலாம். இன்னைக்கான குறள் அதிகாரம் 105 நல்குரவு. குறள் எண் 1049. நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும் நிரப்பினுள் யாது ஒன்றும் கண்பாடு அரிது. ஐயா, நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன? இதற்கான பொருள், நெருப்பு சுடுகின்ற துன்பத்திடையே கூட ஒருவன் நிம்மதியாக தூங்க முடியும். ஆனால் வறுமை துயரில் சிக்கியவன் எந்த வழியிலும் கண்ணயர இயலாது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதற்கான உதாரணம், அருகில் நெருப்பு எரிந்து அதிலிருந்து வரும் அனல் காற்று சூடினில் கூட ஒருவனால் தூங்க முடியும். ஆனால் வறுமை வந்துவிட்டால் அவனால் வறுமையால் தூங்க முடியாது. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன், இலக்கியா? நல்லா புரிஞ்சுது ஐயா. இனி இந்த குறள் எங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்.